ஹாய், நீங்கள் எல்லோரும் விரும்பி கேட்ட மோர் மிளகாய் அது எப்படி செய்கிறது? நல்லா வெயில் இருக்குல்ல, சம்மராக இருக்கிறதுனால மிளகாயை வாங்கிட்டு வந்து அது எப்படி செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து என்னென்னா பச்சை மிளகா கொஞ்சமாக போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா எனக்கே வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கைக்கே இவ்வளோ இதுக்கே ஒரு மணி நேரம் கை காந்தும். சின்ன பிள்ளைங்கன்னா நிறையெல்லாம் போட்டு ஆசைக்கு போட்டிங்கன்னா கை ரொம்ப காந்திரும். அதனால் கொஞ்சமாக ஒரு 150 கிராம் வாங்கிட்டு வந்து ஒரு ஆசைக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகா, உப்பு, தயிர், அவ்வளோதான். ஏன்னா தயிர் வந்து மெயினாக இதில் புளிச்சிருக்கணும். இன்றைக்கி நம்ம உடனே வெயிலில் காயப்பட போகிறது கிடையாது. தயிரில் ஊறணும் 2 நாள். நல்லா ஊறினாத்தான் இது பச்சை மிளகாயில் இப்படி ஓட்டை போட்டுக்கணும். இப்படி இந்த பெரிய பச்சை மிளகாயாக இருந்தால் நான் இது 2 ஓட்டை, பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை இது இந்த காம்போடு தான் போடணும். இதில் காம்பு இல்லாமல் இருக்குது, சரி போட்டுருவோன்னு போடுறேன். காம்போட போட்டால் தான் எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தயிர் வந்து புளிச்சு இருக்கணுங்கிறது தான் மெயின் இல்லையாம்மா? ஆமாம், அப்படியே பக்கத்தில் போனாலே அந்த புளிச்ச ஸ்மெல்லு இதாக இருக்கணும். இந்த புளிச்ச ஸ்மெல்லுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சதாக இருக்கணும். ரொம்ப காடி எனக்கா பிடிச்சிடக்கூடாது. என்ன காடினா அது ஒரு சாராயம். இதை வந்து இப்போ நான் இதில் போட்டு இது வந்து கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி உப்பு கொஞ்சம் நிறையா தான் தேவையாக இருக்கும். நான் முதல்ல கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது உப்பு ஒன்று தான் இதில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா? நல்லா வத்துறதுமே அது பாதுகாக்கிறது தான். இதை வந்து பிணைய வேண்டாம், இப்படியே குலுக்கி விடும். இப்போ நான் கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த குலுக்கி விட்டு வெயிலில் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். நான் தயிர் போட்டு செக் பண்ணிவிட்டேன். குலுக்கி விட்டுட்டு இதை இப்படியே கொண்டு வெயில் கொண்டு வச்சிடணும். நம்ம ஒரு மத்தியானம் ஒரு 12-1 மணி வாக்கில் திரும்ப வந்து இதை குலுக்கி விட்டு அந்நேரம் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் பெரட்டி விட்டுறேன். என்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரட்டி விட்டு எவ்வளோ தயிர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உறிஞ்சிரும், பூராத்தையும் உறிஞ்சிரும். நமக்கு அந்நேரம் தெரியும் இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றலான்னு சொல்லிட்டு 2 நாள் இப்படி தயிரில் ஊறட்டும். ஊறினா பிறகு நமக்கு எல்லா தயிரும் உள்ளே இழுத்தா பிறகு எடுத்து பேப்பரில் இந்த இதில் ஷீட்டில் போட்டு விரித்து வெயில் வச்சிட்டோம்னா இது இப்போ மூடி போட்டு மூடி வைக்கணுமாம்மா? இல்லை சும்மா அப்படியே வச்சிடணும். குறுக்குனா கூட எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. இதை வெயில் உண்டு வச்சிட்டோம். காலையில் போட்டது தயிர் ஊற்றி இப்போ சாயந்தரம் கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ஊறி இருக்குது, வெயிலில் ஊறி இருக்குது. இல்லை பாருங்க, தயிர் பூரா உறிஞ்சிக்கிட்டு வர்ற நேரம் ஆயிடுச்சு. தயிரே இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் இருக்குது. இது என்ன செய்யணும்? இந்த எல்லாத்துலேயும் தயிர் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்க. கோட்டாயிருக்குது. இது என்ன செய்யணும்? இன்னைக்கு நைட்டு ஓவர் நைட்டு போட்டுருவேன். அப்பப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு இப்படி குலுக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் நல்லாவே எல்லாமே இதாக இருக்குது. இது நாளைக்கு காலையில் பச்சை மிளகா வந்து கலர் மாதிரி இருக்கும். கலர் மாதிரி இது எல்லாமே ட்ரை ஆகிருக்கும். ட்ரைனா ஃபுல்லாக உறிஞ்சிருக்கும். அப்படி உறிஞ்சிருந்ததுன்னா ஒரு அகலமான நாளைக்கு பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்நேரம் வந்து காய வைக்கலாம் இனிமேல் அப்படின்னா ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சு தனித்தனியாக. இது ப்ராசஸ் வந்து 1 நாள் 2 நாள் ப்ராசஸ் அவ்வளோ. இதுதான் லாங் டைம் ப்ராசஸ், பட் வெரி சிம்பிள். வேலை ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒரே நாளில் இந்த தயிர் எல்லாமே இதாகி கோட்டாகி நல்லா இதாகிருக்கு. இன்னும் கூட இது பண்ணி நான் இப்போ வந்து இதை இதுக்கு போட போகிறேன். தட்டில் வைக்க போகிறீங்க. தனித்தனியாக போட்டு வச்சுருவீங்க. நிறையா இது பண்ணும்போது கரண்டிட்டு அள்ளி எப்படி இது பண்ணுவாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் தாங்கிறதுனால
போட்டு நல்லா கோட்டாயிருக்கு. இன்றைக்கி வெயில் ஒரு மட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து வெயில் ஏறிக்கிட்டு போகுது. இதே மாதிரி வெயில் அடிச்சிச்சுன்னா 2 நாளில் காஞ்சிரும். இதை விட்டால் கடுமையாக வெயில் அடிச்சுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும். சாயந்தரம் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு வேளை இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது மாதிரி விரிச்சு வச்சு ஆமாம், விரிச்சு வச்சிடணும் நல்லா. இது இந்த மாதிரி தயிர் நல்லா எல்லாம் உறிஞ்ச பிறகு இது பண்ணி நல்லா இந்த சத்தம் எப்படி கேட்குது சலசலன்னு. நான் கொஞ்சமாக தான் போட்டேன். என்கிட்ட இருக்கிற பச்சை மிளகாயை வச்சு கூட ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய் வாங்கி தான் போட்டேன். அது நல்லா காஞ்சி நல்லா ஊறி இருக்கா என்னங்கிறது நம்ம வறுத்து பார்க்கும்போது தான் தெரியும். நல்லா இந்த மாதிரி சலசலம் சத்தம் கேட்கணும். நான் 2 நாள் மோரில் ஊற வச்சுட்டு காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வறுத்து பார்ப்போம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு உள்ள வரைக்கும் வறுபடணும். அது மாதிரி வத்தலை வந்து கருக்கியும் போட்டக்கூடாது. இப்போ இந்த இது வருதுல்ல, நிதானமாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா வறுபடும். நல்லா தயிர் சாதத்துக்கு, பழைய சோறு, கூழ் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது நம்மளாக செஞ்ச மோர் மிளகான்னா டபுள் சந்தோஷம் நமக்கு. வாசம் நல்லா இருக்கும். ஆமாம், நானுமே மோர் மிளகா இன்றைக்கி ஷூட்டிங்காக எனக்கு ப்ரொசீஜர் தெரியும், அமர்த்திட்டேன். ஐயா அடுப்பு அமர்த்திட்டு அந்த சூட்டில் வந்து ஒன்று போல் ப்ரௌன் ஆகிடும். ஒன்று போல் இந்த வாசமே, மோர் மிளகா வாசமே இந்த அடுப்படியை நிறைச்சிருச்சு. இதை பொறுத்த மட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கருக்குனா கூட, இது கருக்கிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட கருக்குனா கூட நமக்கு கூடுதல் வாசம்தான், கூடுதல் சுவை தான். எடுத்துடலாமா? எடுத்துடும். தயிர் சாதத்துக்கு, பழைய சோறு, கம்மங்கூழ், ராகி கூழ் இதுகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். காரத்தில் இவ்வளோ ருசியா, வெறும் பச்சை மிளகா தானே அப்படின்னு இருக்கும். அது ஊற போட்ட பச்சை மிளகா, அது காய வச்ச பச்சை மிளகா. இதை வறுக்கும்போது நம்ம சிவப்பு மிளகாயெல்லாம் வத்தல் வருது, அது நம்ம கிள்ளி ரசத்துக்கு போடுறோம். ரசத்தில் அது கிள்ளி அது வாசம் எவ்வளவு ரசத்தினுடைய வாசத்தையே கூட்டும். அது மாதிரி இது பச்சை மிளகாயை ப்ராசஸ் பண்ணி போடுறது இந்த ஒரு வாசம் ரொம்ப ஸ்பெஷலானது நமக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் இவ்வளவு ருசி, இவ்வளோ ரசனை வந்து நம்ம சொல்லும்போது தான் தெரியுது. சரியா?